ஹாய். உங்க குழந்தை நான் இங்க சொல்ற ஆக்ஷன்ஸ் எதையும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்களா? இந்த வீடியோல உங்க குழந்தைங்க நீங்க செய்ற ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இமிட்டேட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாங்கிறது நான் சொல்லுவேன். பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் ஸ்பீச் தெரப்பி குடுக்குறேன். நம்ம போன வீடியோல குழந்தைங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டெவலப் ஆக வேண்டிய 5 இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸை பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் 3 ஸ்கில்ஸை பற்றி நம்ம பேசி டீட்டெயில்டான ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருந்தேன். அதை பார்க்காதவங்க நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ சில குழந்தைங்க நம்ம ஹாய் சொல்வோம், பாய் சொல்றோம்னா அதை இமிட்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துமே இந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸை சொல்லிக் கொடுத்தா இமிட்டேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸை வச்சு எப்படி இமிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அப்படியே ப்ராக்ரெசிவாக தான் இந்த ஹேண்ட் மூமெண்ட்டுக்கு அவங்க செய்ய ஆரம்பிக்கும். இமிட்டேஷன் ஆஃப் ஆக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இமிட்டேட்டிங் வித் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்துட்டு குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு ஒரு தலையில் வச்சு டொப்பு டொப் 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 அப்படின்னு சொன்னோன்னா அந்த வேர்டை குழந்தைங்க இமிட்டேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக குழந்தைய அதே மாதிரி அவங்க தலையில் இப்படி வச்சுட்டு டொப்பு டொப் இப்படி அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வச்சு இமிட்டேட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரலாம். ஸோ அது மாதிரி இப்போ நம்ம 2 ஆப்ஜெக்ட் வச்சுட்டு முட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களையும் நம்ம அதே மாதிரியே செய்ய வைக்கணும். சப்போஸ் குழந்தைங்க அப்படி செய்யலை அப்படின்னா நம்ம அவங்க கையை பிடிச்சி ஃபஸ்ட்டு இப்படி கைட் பண்ணணும். இப்படி முட்டை அதை நம்ம ஒரு 5 to 6 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி நம்ம ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம ஒரு 3 to 6 மினிட்ஸ் தான் நம்ம செய்யணும். உடனே நம்ம அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிக்கு மூவ் ஆன் ஆகணும். அப்போ தான் குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த அடுத்த இது நம்ம கார் வச்சு குழந்தைங்களுக்கு கார்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ காரை வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் ஆக்ஷனை இதை இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ண வைக்கலாம். அதை ஒரு இப்போ குழந்தைங்க செய்யலைன்னா அவங்க கையை பிடிச்சி இந்த மாதிரி இப்படி ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவ் பண்ண வைக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த பெண்ணை கொடுத்து குழந்தைங்கள சும்மா இப்படி ஸ்கிரிபிள் பண்ண வைக்கலாம். நம்ம இது எல்லாமே நம்ம ஒரு பெண்ணை வச்சு செய்யணும். அவங்க கையில் குழந்தைங்க கையில் இன்னொரு பென் கொடுத்து அதை அவங்க கிறுக்க சொல்லணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கிளாஸ் கொடுத்து இப்போ ஒரு கிளாஸ் இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன்ஸ். ஸோ கிளாஸ் கண்ணில் போடணும். அப்போ கண்ணில் இப்படி போட்டு காமிச்சா குழந்தைங்களும் அதே மாதிரி ஒரு சன் கிளாஸ் கொடுத்தா அவங்களும் அதே மாதிரி கண்ணில் இமிட்டேட் பண்ணி போடணும். அடுத்தது இந்த மாதிரி பவுல் கொடுக்கலாம். பவுல் கொடுத்தா பவுல் ஸ்பூனை வச்சு கொடுத்துட்டு இப்படி டிங் 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 அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணலாம். இதை பார்த்து குழந்தைங்களும் இதே மாதிரி ஆக்ஷன்ஸ் இமிட்டேட் பண்ணலாம். அடுத்ததாக இந்த மாதிரி பொம்மை கொடுத்து குழந்தைங்கிட்ட பாரு டால் தலை சீவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு டாலை வச்சு சீவணும். இதை பார்த்து குழந்தைங்க அதே மாதிரி இமிட்டேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன்ஸ் ஒரு டாய்ஸை வச்சு அதோட எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன்ஸை செய்ய வச்சோம். இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷனை வச்சு செய்ய போகிறோம். இப்போ காரை வச்சு இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி மூவ் பண்ண சொல்கிறது ஒரு எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன்ஸ். அதே இது அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன் இமிட்டேஷனில் நம்ம காரை இப்படி தலையில் வச்சுட்டு டொப்பு டொப் டொப் டொப்னு வைக்கிறது. ஸோ இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன்ஸ். இதையும் குழந்தைங்கள நம்ம டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸை கொடுத்து குழந்தைங்கள இமிட்டேட் பண்ண வைக்கணும். இப்போ கேப்னா கேப்பை எடுத்து தலையில் வைக்கிறதுங்கிறது எக்ஸ்பெக்டடான ஒரு ஆக்ஷன்ஸ். ஆனால் அதே இது சும்மா இது காதில் மாட்டுறதுங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன்ஸ். ஸோ அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன்ஸில் இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சுட்டு டேப் 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 அப் டேப் 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 டவுன் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்ய வைக்கலாம். ஸோ அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ஷன்ஸில் இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சுட்டு டேப் 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 அப் டேப் 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 டவுன் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்ய வைக்கலாம். இப்போ ஆக்ஷன்ஸ் இமிட்டேட்டிங் ஆக்ஷன்ஸ் வித் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்ததான் நம்ம இமிட்டேட்டிங் பாடி மூமெண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கிராஸ் மோட்டார் மூமெண்ட்டை பார்க்கணும். ஸோ கிராஸ் மோட்டார் மூமெண்ட்டில் நம்ம இப்போ கிக்கிங் பண்ண சொல்லலாம். ஏதாச்சும் பால் கொடுத்துட்டு கிக் கிக் அப்படி பண்ண சொல்லலாம்.
இல்லைன்னா வந்து ஜம்ப் அப்படி வந்து பண்ண சொல்லலாம். ஏன்னா ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிட்டு சும்மா வந்து இப்படி டான்ஸ் பண்ண வைக்கலாம். இல்லைன்னா வந்து சும்மா இந்த டேபிள்ல வந்து தட்டு 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 டப் 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 டப், இல்லைன்னா வந்து டோரை வந்து தட்ட வைக்கிறது, டப் 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 அப்படின்னு தட்ட வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கிராஸ் மோட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கலாம். அடுத்ததா வந்து இமிட்டேட்டிங் ஜெஸ்டர்ஸ், ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ஹேண்ட் ஜெஸ்டர்ஸில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாப் பண்ண சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஈஸியான ஒரு ஆக்ஷன் தான் வந்து கிளாப்பிங். ஏன்னா மிட்லைனுக்கு வந்து இப்படி கொண்டு வரணும். ஸோ அவங்க குழந்தைங்க நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம வந்து கையை பிடிச்சி இப்படி கிளாப் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறமா வந்து நம்ம வந்து இப்படி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க வந்து இப்படி கையை தூக்கி வந்து இது பண்ணணும். ஸோ அதையும் நம்ம வந்து கைட் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து இப்படி கவர் பண்ணிட்டு காண பே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரியே குழந்தைங்களும் வந்து இப்படி அவங்க கிட்ட ஒரு கிளாத் கொடுத்தா அவங்களும் இப்படி கவர் பண்ணிக்கிட்டு வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம வந்து இப்போ ஹைஃபை சொல்றதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம கை வச்சுட்டு இப்படி ஹைஃபை அவங்க செய்யலை அப்படின்னா நம்ம அவங்க கையை பிடிச்சி வந்து இந்த மாதிரி வந்து ஹைஃபை சொல்றதுக்கு வந்து சொல்லித்தரலாம். அப்புறமா நம்ம வந்து பாயிண்டிங் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ அவங்களுக்கு பாயிண்டிங் வரலை அப்படின்னா அவங்களுக்கு இப்படி இந்த கை 3 விரலையும் இப்படி மடக்கிட்டு இப்படி பிடிச்சி இங்கே பாரு ஃபேன் எங்கே அப்படின்னா இப்படி ஃபேன் காமிக்கிறது, லைட் இங்கே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதெல்லாம் வந்து இமிட்டேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்ததான் நம்ம பை பை சொல்றதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பாய் வந்து இப்படி சொல்லுவாங்க, இல்லைன்னா இப்படி இப்படி பாய் சொல்லுவாங்க. நம்ம வந்து கரெக்டான பொசிஷனை வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் ப்ராம்ப்ட் மூலமாக வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம அது வந்து நிறையா வாட்டி வந்து ரெப்பிட்டேஷன் மூலமாக வந்து சொல்லிக் கொடுத்துட்டே இருக்க தான் வந்து குழந்தைங்களுக்கு அது கரெக்ட் பொசிஷன் வந்து வரும். இப்போ வந்து இங்கே பாரு டாகுக்கு பாய் சொல்லலாம், பாய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்படி பாய் சொல்ல வைக்கிறது. அம்மாங்க பாரு அப்பா போகிறாங்க பாரு பாய் சொல்லு, அம்மா போகிறாங்க பாய் சொல்லு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் வந்து நம்ம பாய் சொல்ல வைக்கலாம். அப்புறம் பாய் ஒரு வாட்டி பாய் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த டாக் தூக்கி வந்து பேஸ்கெட்டில் போட வைக்கிறது. அப்புறம் கேட்டுக்கு பாய் சொல்லி கேட்டை பேஸ்கெட்டில் போடலாம். டாலுக்கு பாய் சொல்லு, டாலை பேஸ்கெட்டுக்கு போடலாம். அந்த மாதிரி வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து குழந்தைங்களுக்கு அதோட கரெக்டான வேலை வந்து பாய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக வந்து பபிள்ஸ் வச்சு வந்து நம்ம பபிள்ஸ் ஊதிட்டு பபிள்ஸை வந்து கிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இமிட்டேட் பண்ண வைக்கலாம். இல்லைன்னா வந்து இப்படி வாய்க்கிட்ட வச்சுட்டு ஊது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ இமிட்டேஷன் வித் டாய்ஸ் பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்த டாய்ஸ் இல்லாமல் அதே மூமெண்ட்டை வந்து வெறும் ஹேண்ட் ஆக்ஷன் மூலமாக வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ கார் ஓட்டுறாங்க அப்படின்னா வந்து குழந்தைங்கள வந்து நம்ம கார் ஓட்டலாம், கார் எப்படி ஓட்டுவேன் அப்படி ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹேண்ட் மூமெண்ட்டில் செய்யலாம். நம்ம பாரு பேபிக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு, நம்ம பேபியை தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஹேண்ட் மோஷனில் வந்து இப்படி வந்து மூமெண்ட் ராக்கிங் மூமெண்ட் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறமா நம்ம வந்து கார் ஓட்டலாம் பாரு, கார் இப்படி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்ட சொல்லி தரலாம். அப்புறமா பெல் அடிக்கலாமா, டிங் 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 பெல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம். அப்புறமா ட்ரம்ஸ் பீட் பண்ணலாம், நீங்க பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ரைம்ஸ் மூலமாக வந்து நம்ம ஆக்ஷன் இமிட்டேஷன் சொல்லி தரலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ இஃப் யூ ஹாப்பி அண்ட் யூ நோ இட் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் கிளாப் கிளாப். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு மூமெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம அதை வந்து குழந்தைங்கள வந்து செய்ய வைக்கணும். கிளாப் நிறையா ஆக்ஷன்ஸ் இமிட்டேட் பண்ணால் வந்து குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட் இந்த கிளாப்பிங் மூமெண்ட் வந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அடுத்து ஸ்டாம்பிங் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி இப்போ இட்ஸி பிச்சி ஸ்பைடர் பாரோன்னா இட்ஸி பிச்சி ஸ்பைடர் went up on the spout அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறமா வந்து pat a cake bakers man அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆக்ஷன்ஸ்லாம் செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து சைன் லாங்குவேஜ் மூலமாக வந்து நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து செய்யறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி சைன் லாங்குவேஜில் வந்து அவங்க ஜெஸ்டர் மூலமாக வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து வந்து வேர்ட்ஸ் மூலமாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா வந்து குழந்தைங்க வந்து இப்படி தாக்கேலு அப்போ தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹேண்ட் மூமெண்ட்ஸ் மூலமாக சொல்கிறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து வந்து நம்ம கையை பிடிச்சி இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்படி வா கூப்பிடு அப்போ தான் வருவேன் அப்படின்னு சொல்லலாம். ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இப்படி ப்ளீஸ் அப்படி சொல்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி மூமெண்ட் சொல்லி வந்து சொல்கிறதுக்கு சொல்லலாம். அடுத்தது நம்ம வந்து ரைம்ஸ் மூலமாக வந்து நம்ம ஆக்ஷன் இமிட்டேஷன் சொல்லி தரலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இப்போ இஃப் யூ ஹாப்பி அண்ட் யூ நோ இட் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் கிளாப் கிளாப். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு மூமெண்ட்டை மட்டும் வச்சு நம்ம அதை வந்து குழந்தைங்கள வந்து செய்ய வைக்கணும். கிளாப் நிறையா ஆக்ஷன்ஸ் இமிட்டேட் பண்ணால் வந்து குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட் இந்த கிளாப்பிங் மூமெண்ட் வந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அடுத்து ஸ்டாம்பிங் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி இப்போ இட்ஸி பிச்சி ஸ்பைடர் பாரோன்னா
itsy bitsy spider went up on the spout. அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லி கொடுக்கலாம். அப்புறமா வந்து pat a cake, bakers, man, அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஆக்ஷன்ஸ்லாம் செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து சைன் லாங்குவேஜ் மூலமாக வந்து நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லாக வந்து செய்யறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி சைன் லாங்குவேஜில் வந்து அவங்க ஜெஸ்டர் மூலமாக வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து வந்து வேர்ட்ஸ் மூலமாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா வந்து குழந்தைங்க வந்து இப்படி தாக்கேலு அப்போதான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹேண்ட் மூமெண்ட்ஸ் மூலமாக சொல்றதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து வந்து நம்ம கையை பிடிச்சி இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்படி வா கூப்பிடு அப்பதான் வருவேன் அப்படின்னு சொல்லலாம். ரெக்வஸ்ட் பண்றதுக்கு வந்து இப்படி ப்ளீஸ் அப்படி சொல்றதுக்கு வந்து இந்த மாதிரி மூமெண்ட் சொல்லி வந்து சொல்றதுக்கு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆக்ஷன் இமிட்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஓரல் இமிட்டேஷன் அப்புறம் சவுண்ட் இமிட்டேஷன்ஸ்லாம் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி தரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்தடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.